எல்லா வருஷமும் இந்தியாவோட பட்ஜெட் நியூஸ் வந்ததுமே உள்ள போய் பார்ப்போம். பட் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுமே ஒண்ணுமே புரியாது. கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் நான் இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன், கேட்டுக்கோங்க. அதுல இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார அண்ட் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் ஆன தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லாம் இருக்காது இந்த லிஸ்ட்ல. நம்ம எல்லாம் ஆசையா நம்ம மட்டும் எதிர்பார்க்காம கொடுக்கணுமா, பட் அவங்க மட்டும் நம்ம கிட்ட இருந்து புடுங்கி தின்னுப்பாங்களாம். சரி விடுங்க, நான் பேக் டு டாபிக். கோல்டு, சில்வர், பிளாட்டினம்லாம் கஸ்டம் டியூட்டின்னு போடப்படுற ஒரு டாக்ஸ கொஞ்சமா கம்மி பண்ணிருக்காங்க. இதனால கோல்டோட ரேட்டுமே ரொம்பவே கம்மியாகி இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு சவரனுக்கு 2000 ரூபாய்க்கும் மேல. கல்யாணம் வரப்போகுதுன்னு கோல்டு வாங்க போறவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு பிரைஸையும் ஹைக் பண்ணலாம். சோ உஷாராகிட்டாங்க. கேன்சர் பேஷன்ஸ்க்கு கொடுக்கப்படுற மெடிசன்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணி வரது அண்ட் அதனால ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு 3 முக்கியமான மெடிசனோட கஸ்டம் டாக்ஸை ரத்து பண்ண போறாங்க. சோ பிரைசஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக போகுது அண்ட் இதனால லட்சக்கணக்கான மக்கள் பயனடைய போறாங்க. அப்புறம் முக்கியமா இந்த ஏஞ்சல் டாக்ஸை ரத்து பண்றாங்க. இந்தியால நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலுமே அது பூமாகாம இருக்கிறதுக்கு காரணமா இருந்தது இதுதான். இப்ப நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேங்க. என் கம்பெனியோட வேல்யூ 5 லட்சம் ரூபாய். ஆனா இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியோட ட்ரூ பொட்டன்ஷியல் அண்ட் ஃபியூச்சருக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் தராங்க. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா 5 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, அது நம்ம இன்கமா கன்சிடர் பண்ணி 30.9%, அதாங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும் டாக்ஸா. இதனாலேயே இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் 1க்கு 2 தடவை யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. சோ இதை ரத்து பண்ணிட்டாங்க, which is a good thing. சோ இவ்வளவு வருஷமா ஜென்யூனான ஸ்டார்ட் அப் மேல கண்டிப்பா கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸையும் கொஞ்சம் ரத்து பண்ணிருக்கலாம் கூடவே. நான் மாசத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறேன் ப்ரோ, நான் எவ்வளவு ஐடி ஃபைல் பண்ணணும்னு கேட்கறவங்களுக்கு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இதுலயுமே 75,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா கணக்கு காட்டலாம். நீங்க ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அண்ட் இதுக்கு நிறைய வழி இருக்கு. முக்கியமா இந்த எல்ஐசி பிரீமியம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் உங்களுக்கு அண்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சின்றப்போ இதெல்லாம் கண்டிப்பா உதவி செய்யும் நமக்கு. அதே நேரத்துல இந்த பிளான்ஸ் எல்லாம் போடுறதுனால நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு பணம் கட்டுறீங்கல்ல. சோ ஐடி ஃபைல் பண்றப்போ இதோட பக்காவான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபைல் பண்ணுங்க. சோ 75,000 வரைக்கும் டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. இதே ஒரு சிலவங்க எல்லாம் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்கல்ல, அவங்க 25,000 வரைக்கும் டாக்ஸ் கட்டுறதை ரெடியூஸ் பண்ணலாம், முன்னாடி சொன்ன மேட்டரை வச்சு. அப்புறம் இந்தியாவோட சட்டம் செக்ஷன் 80, இதுபடி நம்ம எஜுகேஷன் லோன் எடுக்கிறோம்னா அந்த லோன் அமௌண்ட்டுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கட்டுவோம்ல, இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுமே டாக்ஸ் ஃபைல் பண்றப்போ கணக்கு காட்டிக்கலாம். அப்புறம் செக்ஷன் 80G டொனேஷன்ஸ். நம்ம அனாத ஆசிரமம், முதியோர் இல்லம், இது போல ஒரு சில சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நிஜமாவே டொனேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம டொனேட் பண்ற அமௌண்ட்ல இருந்து 50% 100% வரைக்குமே டாக்ஸ் கட்டுறப்போ கணக்கு காட்டி கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் இது நம்ம கட்டுறோம்ல அந்த ஆர்கனைசேஷன்ஸ், அதை பொறுத்து டிஃபர் ஆகும். அப்புறம் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, செக்ஷன் 80TTA, இதுபடி அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீயா. ஃபிஷ் ஃபார்மிங் இந்தியால ஒரு மிகப்பெரிய பிசினஸ். ஏன்னா லாஸ்ட் பினான்சியல் இயர்ல மட்டும் 60,000 கோடிக்கு மேல எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு இந்தியால இருந்து. சோ இந்தியாவோட பிசினஸ் இன்னுமே இம்ப்ரூவ் பண்றதுக்காக பேசிக் கஸ்டம் டியூட்டி அப்படின்னு ஒரு டாக்ஸ்ல இருந்து 5% ரெடியூஸ் பண்ணிருக்காங்க ஒரு சில ப்ரூட் ஸ்டாக், பாலிகைட்டே வார்ம்ஸ், ஷ்ரிம்ப் அண்ட் ஃபிஷ் ஃபீட்க்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிஷ் ஃபீட் இருக்குல்ல, அதை ரெடி பண்ண தேவையான ஒரு சில பொருட்களுக்கு இருந்த கஸ்டம் டியூட்டியை கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. சோ இதனால நாம செய்யறதுக்கும் வாங்குறதுக்கும் மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் பண்றதுக்குமே கம்மியான பிரைஸ்ல நிறைய லாபம் பார்க்கலாம் இந்த பிசினஸ்ல. சோ இனிமேதான் ஆரம்பிக்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா பக்காவா பிளான் பண்ணி பண்ணுங்க. அப்புறம் இந்த நிதி உதவிகள் பீகார்ல தொடர்ந்து ஃபிளட் ஆயிட்டு இருக்கான். சோ அதனால இந்தியால இருக்க நிறைய பேரு இந்தியா விட்டு வெளியே போறாங்களாம். சோ இது போல ஃபிளட் ஆகாம இருக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி சப்போர்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு 11,500 கோடி கொடுத்திருக்காங்க. அதே போல அஸ்ஸாம், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்ட் அண்ட் சிக்கிசம்ல கூட ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபிளட்டால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் தேவையான எல்லா சப்போர்ட்டும் கவர்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியால ஆதி காலத்துல இருந்தே டூரிசம் இருக்கு அண்ட் நம்மளோட கல்ச்சருமே அப்படிதான். ஆமா ஆமா, எல்லாம் வருவாங்க, வந்து சும்மா இல்லாம ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. ஜோக்ஸ் அசைட், அது பழைய நியூஸ். இந்தியா ஆல்ரெடி ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் தான் வெளியூர்காரங்களுக்கு. அதை இன்னுமே அதிகப்படுத்தணும்னா நிறைய வேலை வாய்ப்புகள், இந்தியா மேல சில கம்பெனிஸ் வைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன் ஆகும். இதனால பீகார்ல இருக்க விஷ்ணுபத் டெம்பிள் அண்ட் மகோபதி டெம்பிள் பக்காவா ரெடி பண்ணி வேர்ல்ட் கிளாஸ் பில்கிரிம் அண்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா மாத்த போறாங்களாம். அங்க ஒரு அளவு கடந்த எல்லை இல்லாத ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு அண்ட் நாங்க அதை சப்போர்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 இடம் சொல்லியிருக்காங்க, இதே போல பீகார்ல மட்டுமே. லாஸ்டா நலந்தா இருக்குல்ல, வேற எங்கேயும் இல்ல, அதுவும் பீகார் தான். அங்க முன்னொரு காலத்துல இருந்த நலந்தா யூனிவர்சிட்டியுமே மறுபடியுமே கட்ட பிளான் போட்டுட்டாங்க ஆல்ரெடி. அண்ட் பழைய போல அந்த இடத்த ஒரு பிரம்மாண்டமான இதுவா எடுத்துட்டு வர போறாங்களாம். அப்புறம் இந்த ஒடிசா, அதோட சுற்றுச்சூழல் அழகு,
temples, monuments, craftsmanship, wildlife sanctuaries, natural landscapes and pristine beaches. அந்த ஊர் ஒரு அல்டிமேட் டூரிசம் டெஸ்டினேஷன் ஸ்பாட்டா இருக்குதான். சோ கவர்மெண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர போறாங்களாம் அந்த ஊருக்கு. அப்புறம் இல்ல 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 நார்த் சைடுக்கு கொடுத்தது அவ்வளவுதான். இப்ப அடுத்து நம்ம சவுத் சைடு. அதுக்குன்னு சவுத் சைடுக்கு எதுவுமே பண்ணாம இல்லைங்க. முதல்ல சொன்னாங்கல்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம், அது எல்லாமே சவுத் சைடுக்கும் அடங்கும். பட் அது மட்டும் தான். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு பணக்கார ஸ்டேட், நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு ஆல்ரெடி. அவங்க உள்ள ஆட்சி செய்யாமலே நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப வரைக்கும். சோ இதுக்கு மேல நம்மளால ஒரு யூஸும் இல்ல. அடுத்த எலெக்ஷன் வரப்போ எதனா பார்த்து போட்டு சேர்த்து பண்ணுவாங்க. அப்ப என்னன்னு சொல்றேன். சரி இதெல்லாம் விடுங்க, எல்லாரும் நினைக்கிறது இருக்கட்டும். உங்க கருத்து என்ன?